இங்க பாருங்கப்பா, உங்களுக்கு பாடம் எல்லாம் நடத்தி முடிச்சாச்சு. நாளைக்கு ஏதோ பிராக்டிகல் எக்ஸாம் இருக்குன்னு சொன்னாங்க. வந்து 2 கொஸ்டின் மட்டும் எழுதி கொடுத்துட்டு போய்க்கீங்க. சார், இந்த பிராக்டிகல் எக்ஸாமுக்கு ஊமத்தம்பூ, செம்பருத்தி பூ அதெல்லாம் கொண்டு வர வேணாமாங்க சார்? செம்பருத்தி பூவா? அதை கொண்டு வந்து 2ஆ கட் பண்ணி அதெல்லாம் ஒண்ணு வேணாம்ப்பா. சார், பக்கத்து கிளாஸ்ல எல்லாம் கொண்டு வராங்க சார், நாங்களும் கொண்டு வரோங்க சார். செம்பருத்தி பூவை 2ஆ கட் பண்ணி பார்த்தா உன்னோட லைஃப்க்கு எதுக்காச்சும் யூஸ் ஆக போதா? நீ அக்ரி படிக்க போறியா? சார், இல்லைங்க சார், நான் இன்ஜினியரிங் சேர போறேன் சார். அப்புறம் எதுக்குடா உனக்கு செம்பருத்தி பூ கட் பண்ணி பார்க்கணும்? அதெல்லாம் வேணாம்டா, கம்முன்றா. சார், அப்படியே அந்த ரெக்கார்ட் நோட் எப்படி எழுதணும்னு சொன்னீங்கன்னா எழுதிருப்போம். பழைய ரெக்கார்ட் நோட் ஒன்று தரேன், அதை பார்த்து அப்படியே எழுதி கொடுத்துருங்க போதும். அது ஃபர்ஸ்ட் ஒரு 5 பக்கத்தை மட்டும் எழுதினா போதும். சும்மா ஓட்ட போட்டு ஸ்டோர் ரூம்ல போறதுக்கு எதுக்கு ஃபுல்லா எழுதி கஷ்டப்பட்டுட்டு. மத்த கிளாஸுக்கு போற சயின்ஸ் சார்லாம் அவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்கப்ப நீங்க மட்டும் ஏன் சார் இவ்வளவு ஃப்ரீயா விடுறீங்க? ஏன்னா எங்க சயின்ஸ் சார் அவ்வளவு கொடுமை பண்ணிருக்காரா? 25 செம்பருத்தி பூ கரெக்டா பிரிச்சு கொடுத்தாதான் பிராக்டிகல மார்க் போடுவேன்னு மிரட்டா தெரியுமா? அவர் பண்ண கொடுமைனாலதான் இந்த மாதிரி கொடுமை வேற யாருக்கும் நடக்கக்கூடாதுன்னு நானே படிச்சு சயின்ஸ் சார் வந்து நின்றுட்டு இருக்கேன். எவ்வளவு நல்ல மனுஷனா இருக்காரு. இவர மாதிரியே சயின்ஸ் சார் எல்லாத்துக்கும் கிடைச்சிட்டாங்கன்னா சயின்ஸ் சப்ஜெக்ட்லயுமே எல்லாம் 100க்கு 100 எடுத்துருவாங்க. சார், சூப்பர் சார் நீங்க.